திருத்துவம் சரியா பிழையா, கடவுள் ஒருவரா அல்லது மூவருவரா? என்னுடைய கேள்விகளை திருத்துவக்காருக்கு எதிராக முன்வைக்கின்றேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். வானகங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசு நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவது விடாது பற்றி கொள்வோமாக. அதாவது இயேசுநாதரை தலைமை குரு என சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இதை விட தொடர்ந்து 5ஆம் அதிகார பகுதியில் வாசிக்கிறேன். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறு மற்றொரிடத்திலிருந்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீரே என்றென்றும் குரு என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இயேசுநாதர் ஒரு மதகுருவாக இதில் சித்தரிக்கப்படுகிறார். அதுவும் தலைமை மதகுருவாக சித்தரிக்கப்படுகிறார். குரு என்றால் யார்? தலைமை குரு என்றால் என்ன? அதாவது யாருக்கு அவர் பூசை செய்கின்றார்? கடவுளாகிய அவர் கடவுளுக்கு பூசை செய்கிறாரா, அல்லது அவர் தலைமை குருவாக இருந்து கடவுளுக்கு பூசை செய்கிறாரா? இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? அதாவது வணக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார்? கடவுளா, அல்லது கடவுளுக்கு வணக்கத்தை இயேசுநாதர் ஒப்படைக்கிறாரா? யாருக்கு இயேசுநாதர் பூசையை ஒப்புக் கொடுக்கிறார்? அல்லது இயேசுநாதர் பூசை வைக்கவில்லை என்றே நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது இயேசுநாதர் தலைமை குரு இல்லை என நீங்கள் நம்புகிறீர்களா என கேட்கிறேன். நான் என்ன அர்த்தத்தில் கேட்கிறேன் என்பதை தயவு செய்து கவனியுங்கள். இயேசுநாதர் யாருக்கு தலைமை குருவாக இருக்கிறார்? அது எங்களுக்கு தலைமை குருவாக இருக்கிறார் என்று அந்த அர்த்தத்தில் இருக்கிறதில்லை, யாருக்கு பூசை வைக்கிறார் என்னும் அர்த்தத்தில் கேட்கிறேன். ஆக மேலும் நான் எபிரேய பகுதியில் வாசித்த பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வசனம் 6 நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறேன். மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது, எத்தனையாவது பேரான இவரை? முதற் பேரான இவரை. ஆக வேறு பேர்கள் யார்? இதைவிட படைப்புகள் அனைத்திலும் தலைப்பேறு என்று உள்ளது, முதற் பேர் உள்ளது. ஆக எபிரேய பகுதியை நீங்கள் முழுமையாக வாசித்ததில்லையா? இடைக்கிடையில் வரும் சொற்களை சுட்டி காட்டி திருத்துவம் சரி என்றீர்கள். அப்ப இந்த ஆகமத்தின் மொத்த கருப்பொருளும் இடையில் இருக்கும் வேறு சொல்களுக்கும் என்ன அர்த்தம்? ஆக குருடருக்கு வழிகாட்ட முடியாது. திருத்துவத்துக்கு பயப்படாதீர்கள். திருத்துவம் சரியா இருக்குமோ யோசிக்காதீர்கள். அது பிழை. அது பேகர் மதத்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதை கண்டுகொள்ள உங்களுக்கு தெரியாவிட்டால் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். 200ஆம் ஆண்டிலிருந்து 400ஆம் ஆண்டு வரையான வரலாறுகளை நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்க விட மாட்டார்கள். வரலாறு தேவையில்லை என்றால் நாங்கள் இயேசுநாதருடைய வரலாறை கூட நாங்கள் வாசிக்க முடியாது. 2000 ஆண்டு வரலாறை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 16ஆம் நூற்றாண்டு பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் 200க்கும் 400க்கும் இடையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது பெந்த கவுன்சில் அமைப்புகளும் கத்தோலிக்க அமைப்பர்களும் பெருசாக சொல்லி வருகின்றனர். அந்த விடயங்களை பற்றி கதைக்க போனால் மட்டும் வரலாறு கதைக்கணும் என்று சொல்லுவேணும். எல்லாரும் தான் கதைக்கணும். ஒருவர் வரலாறு கதை காட்டி இந்த பைபிளை யாரும் துறக்க முடியாது. இயேசுநாதரே எங்களுக்கு வரலாறு தான். நாங்கள் இயேசுநாதரை கண்ணால காண்டதில்லை. இயேசுநாதர் பிறந்தார், வாழ்ந்தார், செத்தார், உயிர்த்தார். இது வரலாறு. எப்ப நடந்தது, ஏது நடந்தது என்றதுதான் வரலாறு. என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், இதுகளை தான் வரலாறு. குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கறது தான் வரலாறு. வரலாறுன்ற பார்க்கல குறிப்பிட்ட காலத்தை மட்டும் பார்க்கல. இன்றைக்கு மழை பெய்யுது, நாளைக்கு வெயில் அடிச்சு, அது இல்லை வரலாறு. யார் சீவிச்சினம், என்ன சீவிச்சினம், என்ன நடந்தது, இதுதான் வரலாறு. வரலாறு என்னன்னு தெரியாது நீங்கள் போதிச்சால் நாங்கள் உங்களை ஒன்றும் செய்யலாது.
நீங்கள் போதியுங்க. ஆனால் நீங்கள் கடவுளுக்கு பணி செய்கிற ஆக்களாக இருக்க மாட்டீங்க, சாத்தானுக்கு பணி செய்கிற ஆக்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் கடவுளுக்கு பணி செய்கிறவன் நினைச்சு கொண்டிருக்கிறான், ஆனால் நீங்கள் பணி செய்கிற சாத்தானுக்காக தான் இருக்கு. இரண்டாம் வரலாறுகள் முக்கியம். அதில் 200 இருந்து 400 ஆண்டுகளுக்குள்ள உள்ள வரலாறு, இந்த திருத்துவ பற்றிய பிரச்சனைகள், எப்படி மதத்துக்கு ஆக்கள் சேர்க்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் முக்கியம். இதை விட ஒரு சில சொல்லினா பெரிய ஆக்களை எடுத்து கதைக்காதேன்னு. நான் சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவேன், காவோல விட குருத்தோலை சிரிக்கிறேன். இந்த பழமொழியை சொன்னாக்கள் இப்போ எனக்கு பெரிய ஆக்கள் ஆகிட்டன. இப்போ அவைக்கு 40-50 வயது ஆகிட்டது. ஆக அந்த காலத்திலேயே அவ பெரிய ஆக்கள் நாக்கள் அடித்து சீவிச்சுட்டு இப்போ அவ பெரிய ஆக்கள் ஆகி முடிய நாங்கள் அவையை மதிக்கணும் என்ற மாதிரி. ஆக அவையை நான் அவமதிக்கணும்னு சொல்ல இல்லை, ஒரு சில கதைகள் கதைச்சுத்தான் ஆகணும். நான் அவமதிக்கிறேன்டாக்காகவே நான் தூசணத்தால் திட்டினதோ இல்லை. அவை என்னட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, நான் இந்த எதிர்கேள்விகளை முன்வைக்கூடாண்டு எதிர்பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்லினா மதிப்புத்தாண்டா என்ன மதிப்பை எதிர்பார்க்கணும். நான் வாய மூடிக்கொண்டிருக்கிறதான் அவைக்கு மதிப்பெண்டை எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். அதை விட வயசுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே நான் ஒரு முறை ஒரு டாக்டர் எடுத்து சென்றிருந்தேன். இங்கே ஹெல்த் கார்டு பேங்க் கார்டு மாதிரி, வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் சொல்கிறேன், கனடாவில் இப்படித்தான் ஹெல்த் கார்டு. அப்போ அங்கே ஒரு 65 வயது உள்ள பொம்பளை வந்திருந்தா, அந்த ஹெல்த் கார்டு பிரச்சனையை அந்த டாக்டர்கிட்ட சொல்லிக்கல, அந்த டாக்டரால் தீர்த்து வைக்கிறார். டாக்டர் படித்தால் இவ 65 வயது, ஆனால் 2 பேராலையும் பிரச்சனை தீர்க்கிறாரு. அப்போ ரிசப்ஷனில் இருந்த ஒரு 20-30 வயது இடப்பட்ட வயசில் உள்ள ஒரு பொம்பளை அந்த காட்டை வேண்டி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த கார்டு பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாச்சு. இதில் படித்தாளுக்கும் பிரயோசனம் இல்லை, வயசுக்கும் பிரயோசனம் இல்லை, அனுபவத்துக்கு தான் பிரயோசனம். அந்த ஆளுக்கு அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியும். ஒரு சில அனுபவங்கள் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதற்குத்தான் அவை அங்கே இருக்கணும். வயசை வச்சு ஒன்றும் செய்யலாது. ஒரு சில நேரம் படிக்க தெரிஞ்ச ஆளுக்கும் அவர் எல்லாம் படிச்சிருப்பாருன்னு இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவங்களால் வர்ற கேள்விகள், அந்த அனுபவங்களில் வர்ற அறிவுகள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துவம் பிழை. நான் போய் எதிர்கேள்வி கேட்டால் அவைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் கிடைக்காது, அடுத்த முறை சந்திக்க மாட்டினோம், ஃபுல்லாக கேள்வியை முடிக்க விட மாட்டினோம், ஆனால் அவ தொடர்ந்து கதைப்பினோம். மற்றது நீங்கள் என்ன சபை என்று கேட்பினோம். நாங்கள் எந்த சபையும் இல்லை என்று கேட்டால் கூட விசர்த்தனமாக இருக்கும் கேள்விகள். ஒரு விசர்த்தனம்ண்டா எவ்வளோ விசர்த்தனம்ண்டா, ஒரு முறை ஒரு ஆள் கேட்டார், நீங்கள் ஒரு ஆள் நான் ஒரு ஃபாதரை சந்திக்கணும் என்று கேட்டிருந்தேன். அவர் கேட்டார் நீங்கள் என்ன சபைண்டு. நான் சொன்னேன் ஒரு சபையும் இல்லையாண்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தாலே நான் திருத்துவ பற்றி கேட்கணும்னு சொன்ன உடனே அவர் கேட்டார், நீங்கள் ஃபாதர் என்ன உங்களோட சபைக்கு மாற்ற போறீங்களோ. எந்த சபையும் இல்லாத நான் எப்படி ஃபாதரை எந்த சபைக்கு மாத்துறது? அவர் என்ன நான் பொய் சொன்னார் நச்சார தெரியாது. நான் எந்த சபையும் கிடையாது. நான் பிறப்பால கத்தோலிக்கன். அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. வேறு சபைகளுக்கு போனால் அவை ஏமாத்தினோம், ஒரு சில விஷயங்களாக ஏமாத்தினோம். உங்களுக்கு தெரியும், மேடைகளோட சரி, ட்ரம் செட்டுகளோட வேண்ட வாழ்க்கை சரி. திருத்துவக்காரருக்கும் ட்ரம் செட்டுக்கும் தான் சம்பந்தமே தவிர திருத்துவக்காரருக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றி, வணக்கம். இத்துடன் என்னுடைய திருத்துவத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் முடிவடைகின்றன.